வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கமலஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, நாசர், ஜோஜு ஜார்ஜ் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் தான் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே போலீஸுக்கும் கமலோட கேங்குக்கும் ஒரு ஷூட் அவுட் ஒன்று நடக்குது. அதில் இவங்க தப்பிக்கிறதுக்காக நம்ம எஸ்டிஆரோட அப்பாவையே ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. இது ரொம்ப கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை. அதுக்கப்புறமா எஸ்டிஆரை கமலஹாசனே தூக்கிட்டு போய் அவரோட பையன் மாதிரியே வளர்க்குறாரு. சொல்லப்போனால் இவரோட ரைட் ஹேண்ட் மாதிரியே அவர் இருக்கிறாரு. அந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். இப்படி இருக்கும்போது இன்டர்வலை நெருங்கும் போது எஸ்டிஆர் கிட்ட கமலஹாசனை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒரு சில பொய்களையும் சொல்லி விட்டு அவரை கமலுக்கு எதிராக திருப்பி விட்டுறாங்க. உடனே எஸ்டிஆர் போய் கமலஹாசனை கொன்னுட்டு இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லி அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல கமல் உயிர் பழச்சு வந்தாரா இல்லையா, எஸ்டிஆருக்கு உண்மை தெரிஞ்சிச்சா இல்லையா, கமலஹாசன் அவருக்கு எதிராக இருந்தவங்களை பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட மீதி கதை. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? ரொம்ப சிம்பிளான கதை தான். நீங்க காலங்காலமா தமிழ் சினிமாவில பார்த்துட்டு வர எல்லா ஆக்ஷன் படங்களோட டெம்ப்ளேட் தான். கதையில புதுசுன்னு ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கும்போது எதை முதல்ல சொல்லலாம்? பாசிட்டிவா நெகட்டிவா எதையாச்சும் சொல்லியா? சரி, பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சமா இருக்கு. அதை டக்குன்னு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் பத்தி பேச ஆரம்பிக்கலாம். ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கமலஹாசனோட ஆக்டிங் தான். அவரை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு ஷட்டிலான ஒரு ஆக்டிங் தான். அவருக்கு ஈக்குவலா எஸ்டிஆர் ரொம்பவே டஃப் கொடுத்து பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா சொல்ற அளவுக்குன்னா அபிராமியோடது ரொம்பவே நேச்சுரலான ஒரு ஆக்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா கமலஹாசனோட அந்த யங் வெர்ஷன், அந்த டிஏஜிங் கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. செம்மையா இருந்தது பாக்குறதுக்கு. அது கோட் படத்தில் வர்ற மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு, ரியலிஸ்டிக்கா. அப்புறம் கமலஹாசன் அங்கங்க நக்கலான டைலாக்ஸ் எல்லாம் போடுறாப்புல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேயே தான் அப்பா செத்துட்டாருன்னு சொல்லி எஸ்டிஆர் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல சின்ன பையனா. அவர்கிட்ட போயிட்டு உங்க அப்பா எப்படி செத்தான்னு தெரியுமா? தெரியும். உங்க ஆளுங்க தான் போலீஸ்னு தப்பா நினைச்சிட்டு தெரியாம சுட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, ஓ அப்படியா, சரி அப்படியே வச்சுக்கோ அப்படிங்கிறாப்ல. அதுக்கப்புறமா எஸ்டிஆர் இவங்களோட ஆப்போனன்ட்ல இருக்கிற ஒரு கேங்லயே போயிட்டு ஒரு டீல் ஒன்று போட்டு வந்துடுறாப்ல. உடனே கமலஹாசன் நீ எப்படி அவன்கிட்ட போய் டீல் பண்ணலான்னு கேட்டாக்கா, நீங்க தானே சொல்லுவீங்க நம்ம இந்த தொழில வந்துட்டு ஒரு நிரந்தர எதிரின்னு ஒருத்தன் கிடையாதுன்னு அப்படின்னாக்கா, ஆமா இந்த தொழில நிரந்தர எதிரி கிடையாதுதான், ஆனா அந்த ஒரு கிழவனை தவிர அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றாப்ல. இது எல்லாமே இந்த மாதிரி அங்கங்க பேசி கமலஹாசன் நமக்கு கிச்சு கிச்சு முட்டுறாரு. இதெல்லாம் வேற நடக்குதா? நெக்ஸ்ட் மணிரத்னம் அவர்களோட மேக்கிங்கை பார்க்கும்போது இவருக்கு வயசாகி போச்சு, எங்க இவரு சங்கர் மாதிரி எடுத்து வச்சிருவாரோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இவர் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காரு. சும்மா டைம் பாஸ். நெக்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது என்னது, ஒண்ணும் இல்ல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் படத்தோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த லிஸ்ட் தான் கொஞ்சம் பெருசாவே போகுது. படத்தை கேங்ஸ்டர் படம்னு சொன்னாங்க. ஆனா படத்துல பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு மாசான ஃபைட் சீன்ஸோ இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு கலவரம் ஒண்ணுமே இல்ல. படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவரும் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? ஆக்ஷன் சீனே வர மாட்டேங்குது. ஏதோ அங்கங்க குட்டி குட்டியா வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு கார் சேசிங் மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறமும் வளவலன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பார்த்தா இன்டர்வலே வந்துருச்சு, சண்டையே காணோம். சரி, நானும் சண்டை இப்ப வரும் அப்ப வரும்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தா இன்டர்வல்ல கூட ஃபைட் வரல. அங்கேயும் ஏதோ சின்னதா ஏதோ தள்ளுமுள்ளு மாதிரி தான் ஏதோ ஒன்று வருது. எனக்கு தெரிஞ்சு இன்டர்வல் பிளாக் மணிரத்னம் ஏதோ எமோஷனலா ட்ரை பண்ணி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதை கூட நம்ம ஏஆர் ரஹ்மான் மொக்கைய ஒரு மியூசிக்கை போட்டு முடிச்சு விட்டாப்ல. எமோஷனல் கனெக்டே ஆகல. எனக்கும் நடக்கிற கதை. இன்டர்வல்ல எஸ்டிஆர் வந்துட்டு இனிமே நான் தாண்டா இங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்றாப்ல. நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் ஏதாவது பண்ணியிருந்தாலோ இல்ல ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலும் நமக்கு அப்படி ஒரு ஃபீலே வரும். அப்படி எதுவுமே கனெக்ட் ஆகல. அவர் நம்ம வீடு தேடி வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்லயுமே ஒரே பேச்சாதான் போய்கிட்டு இருக்கு. மாசுன்னு ஒண்ணுமே அங்கேயுமே வரல. ஒரு வழியா கிளைமேக்ஸுக்கு வந்தா அங்கதான் ஒரே ஒரு லாங்கா ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. சரி, மாசின்னு தான் இல்ல, எமோஷனலாவது ஏதாவது நமக்கு கனெக்ட் ஆகுமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அதுவும் நமக்கு ஒட்டல. கிரை மேன் கிரை. அழு.
ஃபீல் பண்ணி அழு. படத்துல அபிராமிக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சீனுமே நம்மளால எமோஷனலா ஃபீல் பண்ணவே முடியல. அதை விட த்ரிஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. அதுவுமே நமக்கு ஒட்டல. நமக்கு அவங்க மேல ஒரு பாவமே வர மாட்டேங்குது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. எஸ்டிஆர் அங்கங்க ஃபீல் பண்றாரு, அவர் அழ கூட செய்றாரு. அதுவுமே நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஃபீல் பண்ணவே முடியல. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இப்படி இந்த எமோஷனல் எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகாததுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக்கான அந்த படத்தோட மியூசிக்கை தான் சொல்லுவேன். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டாரா இல்ல இந்த சாயா பேங்கர்லாம் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண மாதிரி இப்போ எது சின்ன பசங்கிட்ட கொடுத்து போட சொல்லிட்டாரான்னு தெரியல. படத்துல மாசான மியூசிக் வர வேண்டிய இடத்துல தான் தததததான் தததததான்னு ஏதோ ஒரு இம்மெச்சூரான ஒரு மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காரு. படத்துல எமோஷனலான சீன் வரும்போது ஒரு எமோஷனலான ஒரு மியூசிக்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஆக்ஷன் சீன்ஸ் வரும்போது ஒரு ஆக்ஷன் மாசான ஒரு பிஜிஎம் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. என்ன கேட்டா ஏஆர் ரஹ்மான் இனிமே இந்த மாதிரி படங்களை பண்ணாம ஆஸ்கரை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாவே நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆஸ்கரை தப்பா கொடுத்துட்டோம்னு வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு பேஸ் லைனோட தான் இருக்கு. அட்லீஸ்ட் படத்தோட திரைக்கதையிலாவது ஏதாவது ட்விஸ்ட்னு ஒன்று வைக்கலாம்ல. இங்க ட்விஸ்ட்னு கூட ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுங்கிறத ஆல்ரெடி நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா. இன்னொன்னு இந்த படம் முழுக்க ஒரு கேரக்டர் ஒன்று தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டரை நீங்க படத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே இதுதான் அந்த கேரக்டர்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதுல கூட ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு தான் இதோட ஸ்கிரீன் பிளே இருக்குது. நெக்ஸ்ட் அசோக் செல்வனோட கேரக்டரை பத்தி சொல்லணும்னா அசோக் செல்வன் ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜ்ல நிற்கும் போது அவருக்கு நிறைய கைதட்டல் ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது அசோக் செல்வனுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் ஆனு நானே ஆச்சரியப்பட்டேன். வணக்கம். ஹாய். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆனா படத்துல அவரோட இன்ட்ரோடக்ஷன் வருது, ஒரு பய கைதட்டல, அமைதியா இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல கைதட்டணும்ல யாரு, இவரே காசு கொடுத்து ஆளை கூட்டு வந்தாரன்ற சந்தேகம் வருது எனக்கு. நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனசை குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டு தெரியுமா உனக்கு. படத்துல அசோக் செல்வனோட கேரக்டரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா அவர் ஒரு சந்திரமுகி பாம்பு தான். ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு ஒன்னும் தெரியல. அவரை வச்சு கதையில ஏதாவது மாற்றம் நடக்குதா இல்ல அவரோட கேரக்டர் கதையில ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னா எதுவுமே இல்ல. அவரை வச்சு அங்க ஒரு மாற்றமும் இல்ல. அவன் அந்த கேரக்டர் எதுக்குன்னு தெரியல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்ஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டுன்னு வச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் த்ரிஷாவோட கேரக்டர் பத்தி சொல்லணும்னா எல்லாருமே அவங்களோட கெரியரோட பிகினிங்ல தான் ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இப்படி எல்லாம் கேரக்டர் பண்ணுவாங்க. இவங்க என்னடானா அவங்களோட கெரியரோட எண்ட்ல வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் மாதிரி கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விடாமுயற்சியிலே அப்படிதான் ஒரு ஹீரோயினா இருந்துகிட்டு ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ற ஒரு கேரக்டர் பண்ணாங்க. இங்க என்னடானா ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் பண்றாங்க. மேடம், I am your only Adam. இவங்களுக்காக எஸ்டிஆரும் கமலஹாசன் அடிச்சுக்கிறாங்க. சொல்ல போனா எஸ்டிஆரும் கமலஹாசனும் த்ரிஷாவுக்காக அடிச்சுக்கிறது தான் தக் லைஃப் படம்னே சொல்லலாம் ஒரு வகையில. நெக்ஸ்ட் படத்துல ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த கார் சேசிங் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல 2 கார்ல கமலஹாசனோட காரை சுத்தி ரவுண்டு கட்டி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்னடான்னா சாவகாசமா டிரைவர் சீட்ல இருக்கிறவனை தூக்கி பின்னாடி போட்டுட்டு இவர் அந்த டிரைவர் சீட்ல போய் உட்காந்துட்டு இருக்காப்ல. கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் பொழந்துகிட்டு புல்லட் வந்துகிட்டு இருக்கு. இவர் இவ்வளவு பொறுமையா மாறி உட்கார வரைக்கும் புல்லட் இவர் மேல பாயாம அங்க இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிஏஜிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஏஜிங் லுக் வைஸ் பார்க்கும்போது விஷுவல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வாய்ஸ் தான் செட் ஆகவே இல்லை. ஏன்னா எங்க கமலஹாசனுக்கு ஒரு 60 வயசு கமலஹாசன் வாய்ஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. மேபி இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, அந்த வாய்ஸையுமே கொஞ்சம் டிஏஜிங் பண்ணி அதே 30 வயசு ஆள் மாதிரி மாத்தி இருந்தாங்கன்னா இன்னும் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருந்திருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் சிங்க் ஆகவே இல்லை. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வலுக்கு அப்புறமா கமலஹாசன் கராத்தே கத்துக்கிட்டு ஏதோ போதி தர்மன் மாதிரி வந்து நிக்கிறாப்ல. அது ஏன் கராத்தே கத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் நார்மலாவே வரலாமே, ஒரு நார்மல் ஹீரோவாவே வந்து அவரை ஃபைட் பண்ணி அடிக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு என்ன ஒரு சாமியார் குரூப் காப்பாத்துச்சு, அவங்க எனக்கு இந்த மாதிரி தற்காப்பு கலை எல்லாம் கத்து கொடுத்தாங்கன்னு எதுக்கு அந்த மாதிரி கராத்தே பக்கம் போனாங்க அப்படிங்கறத எனக்கு புரியல. அது ஏதோ இந்த படத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ வேணும்னே வச்ச மாதிரி இருந்தது. இன்னொன்னு இந்த கதைக்கு அது தேவையும் இல்லை. நெக்ஸ்ட் படத்துல ஒரு விஷயம் வருது, கமலஹாசன் த்ரிஷாவை போட்டு அந்த பரட்டுறாப்ல. அவங்க இவர் கண்ணத்தை கடிச்சு இழுக்க இவர் போட்டு அப்படி கிடக்குன்னு ஒரு மாதிரி எல்லாம் வருது. இன்னும் சொல்ல போனா அபிராமி கூட லிப்லாக் சீன்லாம் வருது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி லிப்லாக் சீன்லாம் ஒத்துப்பாங்க பண்ணுவாங்க, ரைட்டு. இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி அந்த லிப்லாக் சீனுக்கு ஒத்துக்கிட்டாங்க என்னன்னு தான் தெரியல. ஏதோ சரியா படல.
நீங்க இப்ப போக வேண்டாம். ஒருவேளை கமல் த்ரிஷாவை தடவறதுக்காக ஒரு படம் எடுத்து அதுல தேவையில்லாம எஸ்டிஆர் மாட்டிக்கிட்டாரு போல் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா த்ரிஷா கமலஹாசன் கூட இருக்கும்போது அவங்க 2 பேரும் தடவர சீன் எல்லாம் வருது. ஆனா த்ரிஷா எஸ்டிஆர் கூட இருக்கும்போது அவங்க 2 பேரும் தடவர மாதிரி சீன் படத்துல வரவே இல்லை. மொத்தத்துல இந்த தக் லைஃப் படம் ஒரு நார்மலான ஒரு கேங்ஸ்டர் படம் தான். நீங்க பாக்குற 100 படத்துல இது 100ல ஒரு படம், அவ்வளவுதான். என்ன இதுல பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கமலஹாசன், த்ரிஷா, எஸ்டிஆர், அபிராமி, நாசர் இப்படி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர மத்தபடி இது ஆகா ஓஹோன்னு நினைக்கிற அளவுக்கான ஸ்கிரீன் பிளேயோ இல்ல பெரிய படம்னு சொல்ற அளவுக்கானதெல்லாம் இல்ல. நீங்க பாக்குற 100ல ஒரு படம், அவ்வளவுதான். ஆனா என்னதான் இவ்வளவு நெகட்டிவ் சொன்னாலுமே அதுக்காக இந்த படம் ஒத்தே இல்ல, நீங்க உட்காந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான படமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே நீங்க படத்தை பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க என்டர்டெயின்மெண்ட் ஆகி நீங்க வரலாம், பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீங்க பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒஸ்டான படம்லாம் கிடையாது. இப்பதான் நல்லா பேசுறேன். ஆனா இந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க இருந்துகிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த படத்துல துல்கர் சல்மானும் ரவி மோகனும் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கலன்னு விலகிட்டாங்க. ஒருவேளை அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்துல அப்படி எந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்கன்னு தான் தெரியல. அவங்க நடிக்கிற அளவுக்கு ஒரு ஒருத்தான கேரக்டர் இந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கனாலோ இல்ல இதுக்கப்புறம் நீங்க பார்த்தாலும் மறக்காம அப்படி அவங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவு மக்கள், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. தக் லைஃப் படம் ஆல்ரெடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை இனிமே தான் நீங்க பார்க்க போறீங்கன்னா நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்றதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.